வணக்கம் மாணவர்களே, 5ஆம் வகுப்பு மாணவருக்குரிய தமிழ் பாடப்பகுதியில் இயல் 4 நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நானும் பறக்கப் போகிறேன் அப்படிங்கிற ஒரு துணைப்பாடத்தை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த துணைப்பாடத்தில் வந்து ஒரு அப்பாவும் பொண்ணும் பேசிக்கிறாங்க. எதை பற்றி பேசிக்கிறாங்கன்னா, அந்த பொண்ணு அப்பா நானும் பறவைகள் மாதிரி பறக்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லுதாங்க. அவங்க அப்பா வந்து நம்மளாலலாம் பறக்க முடியாதுமா அப்படின்னு சொல்லி காரணத்தை சொல்கிறாரு. ஏன் பறக்க முடியாதுங்கிற காரணத்தை நம்ம இந்த பாடத்தில் இப்போ பார்ப்போம். சரியா? பக்கம் 76 எடுத்துக்கோங்க. என்னம்மா செய்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே அப்பா வர்றாரு. அப்பா நானும் பறக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லுது. இப்படியெல்லாம் பறக்க முடியாது அமுதா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொல்கிறாரு. ஒரு பொண்ணு வந்து ஒரு ஸ்டூல் மேலே ஒரு சால் மாதிரி வச்சுட்டு நிற்கா. அவங்க அப்பா என்ன சொல்கிறாரு, நம்மளாம் இப்படி பறக்க முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அந்த பொண்ணோட பேர் வந்து அமுதா. பறவைகள் பறக்கின்றன, நான் பறக்க முடியாதாப்பா, பறவைகள்லாம் பறக்கு, நம்மளால் பறக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்கு. ஓ அதுவா, நான் சொல்கிறேன் வா நம்ம தோட்டத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா தோட்டத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. பறவைகள் உடலமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாரு அப்படிங்காரு. பறவையோட உடலமைப்பு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அமுதாவை பார்க்க சொல்கிறாரு. படகின் துடுப்பு போல் இருக்கிறதப்பா, படகோட துடுப்பு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லுது. சரிதான், அதை தூக்கி பாரு. சரிதான், அதை நீ இந்த பறவையை தூக்கி பாருமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. பார்க்க தான் அது பெருசாக இருக்குது, தூக்கும்போது ரொம்ப எடை கம்மியாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு அமுதா சொல்கிறா. ஆமாம், அதுக்கு வந்து அப்பா என்ன சொல்கிறாருன்னா, பறவையின் இறகுகளிலும் எலும்புகளிலும் காற்று பைகள் இருக்குது. அதில் என்ன இருக்குன்னா, இறகுகளிலும் எலும்பில் வந்து பறவைகிட்ட வந்து காற்று பை இருக்குது. இவை தான் பறப்பதற்கு ஏற்ற வகையில் இருக்குது அப்படின்னு அப்பா சொல்கிறாரு. ஓ அப்படி என்றால் பறவையை விட அதிக எடையுடன் நான் இருக்கிறதுனால, பறவையை விட எடை அதிகமாக இருக்கிறதுனால தான் என்னால் பறக்க முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அப்பாட்ட கேட்கு. அப்படி இல்லை, அங்கே பார், காற்றை கிழிச்சிட்டு மேலே பறக்க பறவைக்கு வந்து இறக்கை உதவுகின்றன. காற்று வானத்தில் வந்து பறவைகள் பறக்கு, அதுக்கு எது உதவுது, அதோட இறக்கை தான் உதவுது அப்படின்னு அப்பா சொல்கிறாரு. ஆமாம் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அமுதா சொல்கிறா. பறவைகளின் பின்புற வால் துடுப்பு மாதிரி அது செயல்பட்டு திசை மாதிரி பறக்க வந்து உதவுது. பறவைகளுக்கு வந்து அந்த இறக்கை வந்து துடுப்பு மாதிரி செயல்பட்டு திசை மாதிரி எல்லா பக்கமும் பறக்கிறதுக்கு அது வந்து உதவுது அப்படின்னு சொல்லி அப்பா சொல்கிறாரு. இத்தனை அமைப்புகள் இருப்பதால் தான் பறவைகள் பறக்க, இத்தனை அமைப்புகள் அது உடம்புல இருக்கிறதுனால தான் அதால் பறக்க முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு அமுதா அவங்க அப்பாட்ட கேட்குறா. சரியாம்மா, இந்த பாடத்தோட தொடர்ச்சியை அடுத்த வகுப்பில் பார்ப்போம். தேங்க்யூ.